வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான். தட்டை. இன்னும் போன வருஷம் சீடெல்லாம் தானே பார்த்தோம், இன்னும் தட்டை பார்க்கல இல்லையா? ஸோ தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு என்னென்னா, இது பதப்படுத்தின அரிசி மாவு. இந்த பதப்படுத்தின அரிசி மாவு எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறேன். அந்த முறுக்குக்கு பண்ணின மாதிரி தான். ஒரு 1.5 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுட்டு நல்லா துணியில் காய வைங்கோ. தட்டை கேட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா காயலாம், பரவாயில்ல. ஒரு 1/2 மணி காய விட்டுட்டு பிடிச்சா அப்படி பிடிச்சிட்டு விட்டேன்னா அழகாக லூஸாக விழுற மாதிரி இருக்கும் அரிசி. அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாழ்ந்துருங்கோ. அப்படி இல்லையா மிக்சியில் அரைக்க முடியும் அப்படிங்கிறவா மிக்சியில் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இது அந்த மாதிரி பண்ணினா பதப்படுத்தின அரிசி மாவு. இதுக்கு அடுத்தப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டைக்கு சீடைக்கெல்லாம் மாவில் ஈரமே இருக்கக்கூடாது, சுத்தமாக வறுத்துனுடணும். முறுக்குக்கு பார்த்தேன்னா நீங்கள் ஈர அரிசி மாவே போட்டு தான் மாமி பண்ணியிருந்தா, அது அப்படியே கிறிஸ்பாக நன்னா வரும். பட் இதுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். ஒரு 2 கப் எடுத்துட்டுருக்கேன். எந்த அளவுக்கு இதை வறுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, சும்மா ஜஸ்ட்டு இந்த கோலமாவு பதம் அப்படின்பா. நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் நல்லா சுட்டத்துக்கு அப்புறமா எடுத்து கோலம் போட்டு பார்த்தேன்னா நீளமாக அழகாக விழும். அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கடையில் கிடைக்கிற பதப்படுத்தின அரிசி மாவில் வருமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பேன் நிறைய பேர். கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஆனால் அதையும் இந்த மாதிரி வறுத்துட்டு தான் பண்ணணும். ஆனால் என்ன இருந்தாலும் சொல்கிற மாதிரி சமையல் அப்படின்றது கூட எல்லாராலையும் முடிஞ்சிடும். பக்ஷணம் அப்படின்னு வரைச்சி எல்லோரும் பயப்படுவா. ஆனால் எல்லாமே நமக்கு செய்ய 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 நமக்கு வசப்படும். நம்ம இது வராது அப்படின்னு வச்சுட்டே இருந்தோன்னா வராது. ஒரு 4 தடவை தப்பாக தான் பண்ணுவோம், என்ன எடுத்து நம்மளே திம்போம், அதை யாராருக்கும் கொடுக்க வேண்டாம். 5ஆவது தடவை நல்லா வந்தப்புறம் நம்ம மிச்சம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அது கரெக்டாக இருந்தால் தான் சுவாமி எடுத்துப்பார்னு இல்லை. நீங்கள் பக்தியோடு பண்ணி எடுத்து சுவாமிகிட்ட வச்சேன்னா அவர் அதை எடுத்துப்பார். கரெக்டாக இல்லையே ஷேப்பு இப்படி வரலையே அப்படின்லாம் நினச்சிக்காதீங்கோ. நல்லா சுட்டுடுத்துது. கோலமாவு பதம்ன்றது நான் காமிக்கிறேன். முன்னாடியே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அழகாக விழும், ஒரு இதுவே இல்லாமல். ஸோ இந்த மாவை அடுப்பு அணைச்சிட்டேன், இதில் கொட்டிக்கிறேன். இதில் இப்போ என்ன ஆட் பண்ணணுன்னா, 2 கப்பு நம்ம பச்சரிசி மாவு பதப்படுத்தின மாவு போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு போட்டால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன். காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஊற வச்ச கடலைப்பருப்பு. நல்லா ஒரு மணி நேரமாவது இதை ஊற வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு போடலைன்னா பரவாயில்லையான்னு கேட்டால் அது உங்கள் சௌகரியம். அது ஒரு பைட்டிங் நல்லா இருக்கும், கடக்குன்னு, அதுக்கோசரம் தான் அது போடுறோம். இப்போ நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுடலாம். இதில் இதெல்லாம் ரெடி ஆகிடுத்து. உப்பு போடணும்.
இந்த வறுத்த மாவு வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிசையணும். முன்னாடியே எல்லாத்தையும் போட்டேன்னா கை வைக்க முடியாது. அதனால் ஏன்னா ஃபுல்லாக முன்னாடி வெண்ணெய், இந்த போட்டிருக்கிற உப்பு, காரம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடணும். அதை நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி விடுறேன். அது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளையார், நம்ம வழக்கமாக என்ன பக்ஷணம் பண்ணுறோன்னாலும் பிள்ளையார் வச்சுருவோம். அது சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. எண்ணெய் தடவின இடத்துல இப்படி வச்சு அழுத்திக்கோங்க. தட்டைங்கிறது வந்து ரொம்ப மெல்லிசாக தட்ட முடியாது, நீங்கள் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் அது. இந்த இடத்த வச்சு தான் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுமே ஒழிய விரலாலலாம் தட்டினேன்னா விரல் விரலாக தெரியும். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் ஒன்று ஒன்றா போடலாம். அடுப்பு வந்து போடுறதே தான் பெருசாக இருக்கணும். அப்புறம் மீடியம் ஆக்கிட்டேன். இந்த மாதிரி தெரியறதா உங்களுக்கு? விரிசல் விட்டுண்டா மாதிரி அந்த மாதிரி. ஆனால் தட்டை பர்ஃபெக்ட் அளவில் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லா அதுவும் வெண்ணெய், அதுக்கு வேணுங்கிற உளுத்த மாவு, இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சமயத்தில் உப்பிக்கணும். இந்த மாதிரி கிராக்ஸும் விடணும். இது நம்ம சரியாக பண்ணலையோ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்ட் அளவில் எல்லாம் கலந்துருக்கேன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிராக்ஸை, இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்து உப்பின்னு இருந்தால் தான் நீங்கள் தட்டைக்கு வேணுங்கிற இதெல்லாம் பர்ஃபெக்டாக கலந்துருக்கேன்னு அர்த்தம். வெண்ணெய் அண்டு உளுத்த மாவு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி கிராக்ஸ்லாம் வரும். அப்படி இருந்தால் தான் அது சரியான கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இதுவாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்ததுனால நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இப்போ இது அடுத்த சைட் திருப்பி விடலாம். இது ஆகட்டும், மீடியமில் தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தட்டிக்கலாம். ஒரு தடவையும் இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஷீட் ஃபுல்லாக தடவிக்கோங்க. ஈவனாக தட்டுங்கோ. அதே மாதிரி நடுப்புற திக்காகவும் ஓரம்லாம் தின்னாகவும் இருக்கிற மாதிரி தட்டாதீங்கோ. இது ஓசை அடங்கிடுத்து. இன்னொரு சைடு இன்னும் ஒரு தடவை திருப்பி போடலாம். இது ரெடி ஆகிடுது. நான் டிஷ்யூவில் எடுத்தேன்னா உங்களுக்கு சத்தம் தெரியாது. அந்த டிஷ்யூவை எடுத்துட்டு வெறும் பாத்திரத்தில் எடுத்து காமிக்கிறேன், எப்படி சத்தம் கேட்குறது பாருங்கள். அப்படி வரணும். கிறிஸ்பாக இருக்குன்றதுக்கு அதுதான் அடையாளம். ஆனால் நான் இப்போ டிஷ்யூலேயே போட்டு வைக்கிறேன். அதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் நம்ம எடுத்தானோம். பார்த்தீங்கன்னா தட்டை ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சினா தான் கஷ்டம். எதுவுமே
பண்ணி சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அது மாதிரி நம்ம பண்ண பண்ண நமக்கு எல்லாமே வசப்படும். நமக்கு பக்ஷணம் வராது, முறுக்கு வராது, தட்டை வராது, இதெல்லாம் நினச்சிக்காதீங்கோ. ட்ரை பண்ணுங்கோ. 2 தடவை சொதப்பட்டோம், பொடி பண்ணி நம்ம பல்லு இல்லாத மாதிரி சாப்பிடுவோமே, தப்பு இல்லை. அப்புறம் 3ஆவது தடவை உங்களுக்கே நன்னா வரும். அது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தடவை எல்லோரும் தட்டை இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்கோ. ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.